GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து ஒயிட் 11 மந்த்ஸ்ல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். ஈரோடு மாவட்டம் ஆசனூர் அருகே அடர்ந்த வனத்தின் அருகில் உள்ளது கேர்மாளம் மலைப்பகுதி. இப்பகுதியில் கடந்த 16ஆம் தேதி மலைவாழ் மக்கள் சிலர் ஆடு மேய்த்து கொண்டிருந்தனர். அப்போது அங்குள்ள ஒரு நிலத்தில் குழி தோண்டி புதைக்கப்பட்டு மேலே கற்கள் அடுக்கப்பட்டிருப்பதை பார்த்துள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த மலைவாழ் மக்கள் உடனடியாக ஆசனூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் அங்கு ஆய்வு செய்தனர். அதன் பிறகு அந்த குழியை தோண்டி பார்த்தபோது அழுகிய நிலையில் ஆண் சடலம் ஒன்று இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக ஈரோடு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருந்து மருத்துவக் குழு வரவழைக்கப்பட்டு போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளின் முன்னிலையில் பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதில் அந்நபருக்கு 45 முதல் 50 வயது வரை இருக்கும் என்றும் தலையில் பலமாக தாக்கப்பட்டதால் உயிரிழந்திருப்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கொல்லப்பட்ட நபர் யார், கொலை செய்தவர்கள் யார் என்று விசாரணை நடத்தி வருகின்றனர். அதே சமயம் சத்தியமங்கலம் டிஎஸ்பி முத்தரசு தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு கொலையாளிகளை தீவிரமாக தேடி வந்தனர். முதற்கட்ட விசாரணையில் கொல்லப்பட்ட ஆண் சடலம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொண்டையம்பாளையம் கிராமத்தை சேர்ந்த கட்டட தொழிலாளியான செல்வம் என்பது தெரிய வந்தது. மேலும் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்திய நிலையில் பல திடுக்கிடும் அதிர்ச்சி தரும் உண்மைகள் வெளியாகின. கொண்டையம்பாளையம் கிராமத்தை சேர்ந்த செல்வம் அதே கிராமத்தை சேர்ந்த தனது நண்பர்களான ரமேஷ், சதீஷ் என்கிற பஞ்சயன் ஆகியோருடன் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கேர்மாளம் மலைப்பகுதிக்கு வேலைக்கு சென்றிருக்கிறார். அப்போது கேர்மாளம் பகுதியில் விவசாயம் செய்து கொண்டிருந்த பொம்மன் என்பவருடன் மூவருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக மூவரும் மலைப்பகுதியிலேயே தங்கி விவசாய கூலி வேலைகள் செய்து வந்துள்ளனர். அந்த வகையில் கடந்த 20ஆம் தேதி தீபாவளி தினத்தன்று செல்வம், ரமேஷ், சதீஷ் மூவரும் பொம்மன் விவசாயம் செய்யும் தோட்டத்தில் உள்ள குடிசையில் அமர்ந்து மது அருந்தியுள்ளனர். அப்போது போதை தலைக்கேறிய நிலையில் மூவருக்கும் இடையே வாக்குவாதம் நடந்திருக்கிறது. அதில் ஆத்திரமடைந்த ரமேஷ் கட்டையால் தாக்க செல்வம் அங்கேயே மயக்கமடைந்து கீழே விழுந்துள்ளார். பின்னர் சதீஷ் கல்லை எடுத்து செல்வத்தின் தலையில் போட்டு கொலை செய்துள்ளார். இதையடுத்து ரமேஷ், சதீஷ் இருவரும் நடந்த சம்பவத்தை பொம்மனிடம் கூறிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். ஆனால் இதுகுறித்து காவல்துறைக்கு தகவல் கொடுக்காமல் பொம்மன் தனது உறவினர் மாதவனின் உதவியுடன் செல்வத்தின் உடலை அங்கேயே குழி தோண்டி புதைத்துள்ளார் என்று தெரிய வந்தது. இதையடுத்து தனிப்படை போலீசார் திருப்பூரில் தலைமறைவாக இருந்த ரமேஷ், சதீஷ் இருவரையும் மடக்கி பிடித்தனர். மேலும் உடலை புதைத்த குற்றத்திற்காக பொம்மன் மற்றும் அவரது உறவினர் மாதவன் என 4 பேர் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்து சத்தியமங்கலம் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோபிச்செட்டிப்பாளையம் மாவட்ட சிறையில் அடைத்தனர். கட்டட தொழிலாளி கொல்லப்பட்டு புதைக்கப்பட்ட சம்பவத்தில் கிட்டத்தட்ட 50 நாட்களுக்கு பிறகு கொலையாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.